அஸ்ஸலாமு அலைக்கும். உறவுகளே, எப்படி சுகமாக்கிறீங்களா? உண்மையிலேயே நல்ல ஒருத்தர் காலையிலேயே ஏழரை அப்படி சொன்னா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. உண்மையிலேயே டாக்டர் அர்ஜுனா கேட்கிற ஒரே திமுரு, அதே திமுரு தான் எனக்கு மீக்குது. ஏன்னு சொன்னா தமிழன் என்ற முறையில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஒரு விஷயம் இந்த நேரத்தில் யாபகம் காட்டுற தமிழர்களுக்கு மத்தியிலேயே தமிழர்கள் ஒத்துமை இல்லை என்ற விஷயத்துல கவலைப்படுறேன். ஏன்னு சொன்னா அந்த மீன்பிடி அமைச்சர் நினைக்கிறேன் மீன்பிடி அமைச்சர் அவருக்கு கரடி என்றும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு அந்த அமைச்சர் நாய் என்றும் பேசுவதை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் ஒரு நாளும் பிரிவுபட்டு தமிழர்கள் இலங்கையில 3 விதமா பிரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று மலைய தமிழ், ஒரு இஸ்லாமிய தமிழர்கள், ஒன்று யாழ்ப்பாண தமிழர்கள், 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழர்கள். அப்படி இருந்தால் எப்ப நாங்க ஒன்று சேர்றது, ஒரு விஷயத்தை நல்ல முறையில் செய்யறது, அது ஒரு கனவாக போகட்டும். தலைவருக்கு இயலா போன விஷயம் இது கூட நடக்கும் என்ற எந்த சாத்தியம் இல்லை. டாக்டர் அர்ஜுனா என்னத்தை கிழிச்சிட போறார் என்ற ஒரு கேள்வி எனக்கு இது சொன்ன உங்களுக்கு தெரியும். ஐயா மன்னிக்கணும், இந்த குரூப்புக்கு போடுற இந்த வீடியோ என்ன காரணம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ஜுனாவை பத்தி நேற்று முன்தினம் வரையும் நான் அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை நான் இருந்தேன். ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூக்கை நுழைக்கிறார் என்று நினைக்கும் போது கவலைப்படுகிறேன். டாக்டர் அர்ஜுனா, ஐ எம் நசீர் ஃப்ரம் கொலம்போ. உங்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ஜுனா அவர்களே, நீங்க ஒரு டாக்டர், நீங்க எந்த இடத்துல உருவாகினீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க, உங்களோட கேம்பெயின் எப்படி வந்துச்சு, இன்றைக்கு யாருக்கு கூலி அழிக்கிறீங்க என்ற விஷயம் வர கடிப்பு எங்களுக்கு தெரியும். ஆனால் அது எங்களுக்கு சம்பந்தப்பட்டில்லை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லைன்னு சொல்லி ஒரு தெம்பா என்னை பாராளுமன்றத்தை உலுக்கி எடுக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துக்கிறீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். சொன்னா நானும் தமிழன், நீங்களும் தமிழன். அது ஒன்று. மதத்தில் வேறுபட்டாலும் நீங்க ஒரு இந்து மதத்தை பின்பற்றுவர், நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவன். இனத்தில் இருவரும் ஒருவர். என்ன சொல்ல வரேன் இந்த நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா அவர்களே, முதலில் இன்னொரு அமைச்சர் அவர்களுக்கு டாக்டர் சரோஜா பால்ராஜ் மாத்திரையில் இருந்து வந்திருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு அவங்களும் இஸ்லாமிய சட்டங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு தருவோம் என்றது அது ஒரு கனவாக வச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் அதை வலியுறுத்துற போய், அதே போல டாக்டர் அர்ஜுனாவும் கத்னா சம்பந்தப்பட்ட பெண்களுடைய உரிமைகள் மீறப்படுது, அதையும் நீங்கள் அகில இலங்கை சமத்துவமா அதுக்கு ஆதரவாக இருக்கிறது. தலைவர் அர்ஜுனா அவர்களே, நான் உங்களுக்கு இந்த நிமிஷத்துல ஒரு விஷயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஜம்மியத்துலா மாத்திரம் அல்ல, பிள்ளைகளை பெற்ற தந்தையாகிய நாங்கள் கூட, பிள்ளைகள் பெற்ற தந்தையாக நாங்கள் கூட அதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம். பெண்கள் கூட இதுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொன்னால், கண்மணியாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிகாட்டல், அந்த வழிகாட்டல் யாரு நீங்கள்ல உங்களை பத்தி 10 பேர் 1000 பேர் வந்தாலும் இந்த சட்டத்தை மாற்றத்துக்கு எந்த அனுமதியும் இந்த இலங்கையில இஸ்லாமியர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை இந்த நேரத்தில் சரியா ஆணித்தரமாக முஸ்லிம் சமூகத்தின் எல்லாத்தையும் சேர்ந்தவரை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல ஒருவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிறார். என்னன்னு சொன்னால், அந்த விஷயத்தை நான் கட்டாயம் பார்க்கணும். டாக்டர் அர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஆனால் இது மாதிரி விஷயங்களை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரியுமா, இந்த கத்னா சம்பந்தப்பட்ட விஷயங்களை டாக்டர் அவர்களே உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீ டாக்டராக இருந்தால், மாட்டு டாக்டராக இருந்தால் எனக்கு செய்ய வழியில், ஆனால் டாக்டராக இருந்தால் மன்னிக்கணும். இதுல பார்க்க என்ன பேசுறான்னு சொல்லி உண்மையிலே எங்களுடைய ஆதங்கள், எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசியாக வேண்டும். சமூகம் எவ்வாறு பிளவுபடுகின்றது, சமூகம் உண்மையிலே தலைவருக்கு பிரச்சனை, இந்த யுத்த காலங்கள் முடிஞ்சு இந்த வரக்கூடிய சமூகத்தின் நல்லிணக்கங்களுக்காக நிறைய முயற்சிகள் நான் எடுத்திருக்கின்றேன். ஆனால் டாக்டர் போன்றவர்கள் இவ்வாறான விசமிகள் மக்கள் மார்க்க விடயங்களை தன்னுடைய மார்க்கத்தை அந்த டாக்டர் யார் சந்திரசேகர் சொன்ன போல யார் டாக்டர் அர்ஜுனாக்கு நாய் என்றும் அர்ஜுனா அவருக்கு கரடி என்றும் பேசப்பட்ட போது போல நான் சொல்றேன், உங்களோட விஷயத்தை நீங்க பாத்துங்க, எங்களோட விஷயத்தை நாங்க பார்த்துக்கிறோம் சொன்னால், எனக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருந்தால் அது கட்டாயம் பேசியாக என்னுடைய உரிமையை நான் மீற மாட்டேன். என்னுடைய உரிமைக்காக நான் போராடுவேன். அது என்னுடைய குணம். நான் என்ன விடயம் சொன்னா, இஸ்லாமிய சட்டங்கள்ல முதுகெலும் இல்லாத இஸ்லாமிய எம்பிமார்கள் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மந்திரிமார் இருக்கிறீங்க, இஸ்லாமிய மந்திரிமார். நீங்க என்ன கிழிக்கிறீங்க? டாக்டர் அர்ஜுனா இப்படி பேசுறாரு, சரோஜா பேசுறாரு, நீங்க என்ன செய்றீங்க? அதே போல ஜம்மியத்துலமா உறக்கமா, முஸ்லிம் எம்பிமார்கள் உங்களுக்கு முதுகெலும் இல்லையா, நீங்களும் முறக்கமான்ற கேள்வியும் தேவையற்ற விடயங்களை அவன் இது செய்யறான், இதை செய்யறான், அவன் போனா இவன் போனான்றத பேசுறதை விட இத மாதிரி விஷயங்களுக்கு பார்லிமெண்ட் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். அர்ஜுனா இழுத்து எடுக்கிறாரு, நீங்க முடிச்சீங்க. அர்ஜுனா இழுத்து எடுக்கிறாரு, இதை நீங்க முடிச்சீங்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க. அப்பதான் நாங்க யாருன்றது இந்த சமூகம் 20 எம்பிக்களை வச்சு உட்கார்ந்து என்னத்தை வட சொல்றீங்களா நீங்க பார்லிமெண்ட்ல? இது கட்டாயம் நீங்க பேசியானும். உங்களுக்கு பயந்தவன் நாங்க, உங்களை மாதிரி 1000 பேரை நான் பார்த்தவன். நீங்க உங்களோட மனசு நான் கூட இந்த பெண்ணு பார்லிமெண்ட் பிறகு உங்களுடைய பார்லிமெண்ட் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை என்று சமூகத்துக்காக எந்த இடத்துல இது பேசியாலும் அந்த விஷயங்களை நான் கட்டாயம் பேசுவோம். இதுதான் உண்மை.
சரியா? சமூகத்துக்காக வேண்டி எந்த இடத்துல என்ன பேசணுமோ, இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக நபி அவங்களோட வாழ்க்கை வழிநெறிகளுக்கு எதிராக என்ன சட்டங்கள் வருதோ அது எவனா இருந்தாலும் சரி நாங்கள் பேசியே தீர்வோம். டாக்டர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் இந்த டாக்டர் அர்ஜுனாவுடைய பேசக்கூடியவ கண்டக்ட்ல இருக்கிறவங்க யாரும் சரி இருந்தால் இந்த வீடியோ கட்டாயம் அவருக்கு அனுப்புங்க. டாக்டர் அர்ஜுனாவுக்கு நான் என்னுடைய நம்பரையும் தொலைபேசி எண்ணையும் நான் வந்து வியாபாரம் கட்டுறேன் வந்து 07771247985 தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்ளுங்க. உங்களை ஒரு நாள் நான் தொடர்பு கொள்ள தேவை ஒன்று கிடையாது, தேவைப்படவும் மாட்டாது. என்று சொன்னால் சில விடயங்கள் இவ்வளவு படித்தவராக இருந்து கூட வந்து நீங்க வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் இன்னொரு விடயத்தை வந்து இஸ்லாமிய மத சட்டங்களுக்கு வந்து கை வைக்கிறத நீங்க நிறுத்திக்குங்க. அதை நான் தயவு செய்து சொல்லிக் கொள்றேன். அதே போல வந்து சில அடுத்த விஷயங்களை வந்து இப்ப நான் ஒரு கமெண்ட்ஸ் வாசிட்டு போனேன். இந்த யாரு இந்த டாக்டர் அர்ஜுனோட அப்போ ஒரு இஸ்லாமியர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வேல் குத்துறது, தீமிரிக்கிறது இதெல்லாம் தடை செய்யப்படும் சொல்லி அந்த மாதிரி நாங்க பேச போற ஆட்கள் இல்ல, தேவையில்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமியம் வந்து இஸ்லாமிய அல்லாத மார்க்கங்களுக்கு மதங்களுக்கு இடையூறாக எது சரி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறானா ஒரு கேள்வி நான் இந்த இடத்துல வச்சுக் கொள்றேன். உங்களுக்கு ஆதரவு வைப்போம், நீங்க எங்களுக்கு ஆதரவு. நாங்கள் தமிழர்கள் என்ற வகையில வந்து ஒன்றுபடுவோம் நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் இப்படி இவ்வாறான விடயங்களை பார்க்கிற பொழுது வந்து ஒன்றுபட மாட்டோம் என்றது வந்து நிச்சயமா வருது. நன்றி, வணக்கம். ஏன்னு சொன்ன இந்த நானே இது ஓஃப் ஆக்கி ஆகணும் சொன்ன யாரும் கிட்டத்தில் இல்லாத